நம்முடைய பாடுகளில், நம்முடைய கஷ்டங்களில், நம்முடைய எதிரிகளின் முன்னால் நாம் அப்படி நிற்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு சிற்பி ஒரு அழகான சிற்பம் செய்வதற்காக அவருக்கு ஒரு ஆர்டர் கிடைத்தது. பெரிய சிற்பமாக இருந்ததினால் அவர் அந்த கல்லை தேர்வு செய்வதற்காக பல மைல் தூரம் சென்று கல்லை தேர்வு செய்தார். அழகான சிற்பம் செய்ய ஆரம்பித்தார். கடைசியாக ஒரு சிங்கம், அதை அழகாக வடிவமைத்தார். இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் கேட்டான், இந்த சிங்கத்தை ஏதாவது ஒரு கல்லில் செய்திருந்திருக்கலாம் அல்லவா? எவ்வளவு பெரிய கல்கள் எல்லாம் இருந்தது. அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பல மைல் தூரம் சென்று அதை தேர்வு செய்ய காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த சிற்பி சொன்னார், நான் அடிக்கிற ஒவ்வொரு உளியின் அடியும் அந்த கல் தாங்கி நிற்க வேண்டும். அந்த பிரஷரை அதை உடைந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் நான் கல்லை தேர்வு செய்து அழகான ஒரு சிங்கத்தை நான் உருவாக்கினேன் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, தேவனும் நம்மை பார்த்து இந்த நாளில் அதை தான் கூறுகிறார். அவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு பிரஷரும் நாம் தாங்கிக் கொண்டு அதிலிருந்து ஒரு அழகான சிற்பத்தை அவருக்கு நாம் கொடுக்கிறோமா? நம்முடைய பாடுகளில், நம்முடைய கஷ்டங்களில், நம்முடைய எதிரிகளின் முன்னால் நாம் அப்படி நிற்கிறோமா? அவர் நமக்கு தருகிற கஷ்டங்களை நினைத்து நாம் கவலை கொள்ளாதபடி தேவன் இந்த பாதையில் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை நினைத்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த ஆயத்தப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது தேவன் மீதியான எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தருவார். நம்முடைய வேத புத்தகத்தில் ஏசாயா 64 அதிகாரம் 8வது வசனத்தில், இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியையே என்று ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நாம் எல்லாருமே அவருடைய கரத்தின் கிரியைகள். அவர் நமக்கு ஒரு ப்ராப்ளம், நமக்கு ஒரு ப்ரெஷர், நமக்கு ஒரு அடி நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக நன்மைக்கு ஏதுவாக அவருடைய கிரியையாகிய நம்மை அவர் வழி நடத்துவார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.